நாளையிலேருந்து நம்ம எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ்க்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் முக்கியமாக நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கு அப்புறம் எந்த ஒரு செஷனுமே கொடுக்கல லைவ், சும்மா ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா வீடியோஸ் போட்டுட்டு அதில் கொஞ்சம் என்கேஜாக இருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டும் போனேன், இந்த மாதிரி ஷோல்டருமே கொஞ்சம் டேராக இருக்குது, ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு. பட் என்ன அப்படின்னா, சரி நானும் மக்கள் வந்து யாராச்சும் நிறைய பேர் மெயின் செஷன் கேட்பாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்க முடியாது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சரி நம்ம ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம்னு லாஸ்ட் வீக்கே பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த செஷன் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நபருக்காண்டி தான். ஒரு ஸ்ரீநாத் அப்படிங்கிற ஒரு பர்சன் மட்டும் டெலிகிராமில் டெய்லியுமே மெசேஜ் பண்ணுவார், சார் இந்த மாதிரி கொண்டு வாங்க சார், வெயிட் பண்ணுறோம். அந்த ஒரு பர்சனுக்காண்டி தான் எனக்கு இப்போ இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். எனக்கு என்ன அப்படின்னா, ரெகுலராக நம்ம பார்க்குறீங்களா மக்கள், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பெருசாக எந்த வீடியோலையுமே நீங்கள் செஷன் கேட்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா, ஒரு யூடியூபர் வந்து வீடியோ போடல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிஷிபீடியாலாம் தெரியும் இல்லையா, அவரெலாம் வீடியோ போடல அப்படின்னா அவரோட லாஸ்ட் வீடியோவில் வந்து சார் ரிஷி கம்பேக், ஏமா வாங்க அவங்க கண்டென்ட் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து போடுவாங்க. ஆனால் நம்ம சேனலில் ஒரு கமெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி பார்க்கல. என்னடா அது, சரி ஹிந்தி சேனல் பார்க்குறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் நீங்களாகவே செல்ஃபாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, படிச்சிங்கன்னா நல்ல விஷயம். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கிறீங்களா, இல்லை நம்ம ரீசனிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, இல்லை எதுவுமே எனக்கு தெரில, என்னென்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பட் அந்த ஒரு பர்சனுக்காக நம்ம நாளைக்கு லைவ் கொடுக்கணும். இந்த வீடியோ கீழே வந்து நிறையா மக்கள் இன்ட்ரெஸ்டட் காமிச்சாங்க, நாளைக்கு லைவ் நிறையா வந்தாங்கன்னா நான் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். அதனால் ஒரு நபருக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி நாளைக்கு லைவ் போகலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் சொன்ன மெயின் ரீசன் வந்து அந்த ஷோல்டர் டியர் நான் அன்றைக்கி காமிச்சிருந்தேன் நினைக்கிறேன், கம்யூனிட்டி போலாம் போஸ்ட் போட்டிருந்தேன். அதனால் லாங் டேர்மாக வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு, ஓகே தான், பண்ணலாம். ஸோ நாளைக்கு லைவ் 12:15 வந்துடுங்க, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கான செஷன். இந்த மாதிரி இந்த வீடியோஸ்க்குள்ள எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஸோ அதை வச்சு தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுறேன். Thank you. Bye bye.